தேர்ஸ்டே ஈவினிங்கே என் தங்கச்சி வந்து கால் பண்ணி சொல்லிட்டா, வீட்டுக்கு வரப்போ எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வைங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா. வீட்டில் பார்த்தேன் பஜ்ஜி மாவு அண்ட் அப்பளம் இதுதான் இருந்தது. வாழைக்காய் இருந்தால் வாழைக்காய் பஜ்ஜியும் சேர்த்து போடலான்னு பார்த்தேன், வாழைக்காய் இல்லை. அதனால் அப்பளம் தான் இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி 2ஆக வந்து உடச்சி வந்து வச்சுக்கிட்டேன். பஜ்ஜி மாவுக்கு அம்மா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். சோள மாவு வீட்டில் கொஞ்சம் இருந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. பஜ்ஜி மாவு அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கை வச்சு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கட்டி இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக கிடைக்கும். அப்புறம் சீக்கிரமாக என் தங்கச்சி வந்துட்டா. ஆனியன் பஜ்ஜியும் வேணும்னு கேட்டிருந்தேன். ஆனியன் அவளே கட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன். சூப்பராக ஆனியன் பஜ்ஜி அண்ட் அப்பள பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துட்டேன். யாருக்கெல்லாம் வந்து அப்பள பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாழைக்காய் பஜ்ஜியை விட அப்பள பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட் அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு எந்த பஜ்ஜி பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதோட வந்து நம்ம பிளாக் டீ, காஃபி இதை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி